காஞ்சிபுரம் நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிராநந்தினியில் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர விடுதி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேலே அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து 3வது கிலோமீட்டரில் ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு வந்து 1.5 கோடி ரூபா. அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்கள், 10 கிரவுண்டு 15 கோடி ரூபாயில் 5 கோடி ரூபாய்க்கு பெருமானளவு ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும்னார். ஆனால் அவருடைய வீட்டை இப்போ போய் பாருங்கள், சுற்றி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போடு செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்குது. யாரும் அழைக்கலை, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாதுக்காக. நான் அரசியல் பேச வரவில்லை. என் பேச்சை பதிவு செய்ய முடிந்தால் பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் சொன்ன செய்தியை எதை போட முடியுமோ போட்டுக்கொள்ளுங்கள். நீங்க வரலன்னாலும் நான் கவலைப்பட போறதில்லை. உங்களை நான் பிரஸ் வந்து பார்க்கணும்னு கூட்டலாம். நீங்க பாருங்க, விதண்டாவாதமான கேள்விகளுக்கு வைகோவிடம் பதில் கிடைக்காது. காஞ்சிபுரம் நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிராநந்தினியில் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர விடுதி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேலே அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து 3வது கிலோமீட்டரில் ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு வந்து 1.5 கோடி ரூபா. அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்கள், 10 கிரவுண்டு 15 கோடி ரூபாயில் 5 கோடி ரூபாய்க்கு பெருமானளவு ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும்னார். ஆனால் அவருடைய வீட்டை இப்போ போய் பாருங்கள், சுற்றி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போடு செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்குது. யாரும் அழைக்கலை, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாதுக்காக. நான் அரசியல் பேச வரவில்லை. என் பேச்சை பதிவு செய்ய முடிந்தால் பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் சொன்ன செய்தியை எதை போட முடியுமோ போட்டுக்கொள்ளுங்கள். நீங்க வரலன்னாலும் நான் கவலைப்பட போறதில்லை. உங்களை நான் பிரஸ் வந்து பார்க்கணும்னு கூட்டலாம். நீங்க பாருங்க, விதண்டாவாதமான கேள்விகளுக்கு வைகோவிடம் பதில் கிடைக்காது.